ஈக்விட்டியே ரிஸ்க் அப்படின்னு சொன்னோன்னா அன்லிஸ்டட் அதை விட ரிஸ்க் ஜாஸ்தி. இல்லை எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஷேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். MCR Pure Cotton Club formals and casual shirts. அதான் இப்போ வந்து ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுது. இப்போ அன்லிஸ்டட் அப்படின்னும் போது இன்னும் அது வந்து சந்தைக்கே வரலை, ஆனால் நான் ப்ரைவேட்டாக போய் வாங்கலாம். ஸோ ப்ரீ ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபா போட்டு நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆகும்போது அது சில நேரம் 2 லட்ச ரூபாவை கூட மாறிடும். ஸோ இப்போ அன்லிஸ்டடை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸை வந்து அரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வேளச்சேரியில் ஒரு கிரவுண்டோட வேலை 8 கோடின்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து வேளச்சேரி சூப்பரான இடம் தான்ட்டு 80 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்றைக்குமே பணம் பண்ண முடியாது. அதாவது அட்லீஸ்ட் அடுத்த 10-20 வருஷத்தில் பணம் பண்ண முடியாது. முதல்ல எனக்கு வந்து அந்த ப்ரைஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். அந்த ப்ரைஸ் டிஸ்கவரி எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அன்லிஸ்டடை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது எந்த ரேட்டுக்கு வேணால் வாங்கினோன்னா இந்த மாதிரி நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்பெனி வந்து எப்போ வேணால் இழுத்து மூடலாம். சரி, ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ரைஸை நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி என்ன ரேட்டுன்னு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டில் தான் நீங்கள் வாங்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HDBன்னு எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து 700 to 740 ரூபான்னு சொன்னாங்கன்னா நான் 600 ரூபாய்க்கு போய் கேட்க முடியாது. ஸோ யூ கேன் எய்தர் பை அட் 700 ஆர் வித்தின் 740. ஸோ ப்ரைஸ் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ரெண்டாவது, நான் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் அந்த ஷேர் எனக்கு கிடைக்கணும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா எனக்கு கிடைக்காது. ஒரு பக்கம் அன்லிஸ்டட் ஷேர்ஸ், இன்னொரு பக்கம் வந்து ஐபிஓ. சார், இது ரெண்டும் யாரெல்லாம் தவிர்த்துடலாம்? நான் லாங் டேர்மில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ரிட்டர்ன் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக இதை தவிர்க்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பணம் சம்பாரிச்சிங்கன்னா சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. பணம் சம்பாதிக்கலன்னா ஓகே, இது நம்மளுடைய சிச்சுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுறது பெட்டர். சரி, இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து இந்த HDB ஃபினான்ஷியல் ஐபிஓ பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ ஐபிஓ அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆக போகுது. பட் அதுக்கு முன்னாடியே அன்லிஸ்டட் ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய லாஸை வந்து சந்திச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இந்த லாஸ் அப்படிங்கிறது எதனால் வந்துச்சு? ப்ரைஸ் இஸ் டிட்டர்மைன் பை த மார்க்கெட். அதாவது பையிங் அண்ட் செல்லிங்கை வச்சு ப்ரைஸ் டிட்டர்மைன் ஆகுது. இப்போ அன்லிஸ்டட் அப்படின்னும் போது இன்னும் அது வந்து சந்தைக்கே வரலை, ஆனால் நான் ப்ரைவேட்டாக போய் வாங்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் வந்து லிஸ்டிங்க்கு வரப்போகுது. ஸோ ப்ரீ ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ ஐபிஓ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபா போட்டு நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆகும்போது அது சில நேரம் 2 லட்ச ரூபாவை கூட மாறிடும். அப்போ இந்த ஐபிஓ கிரேஸுக்கு முன்னாடியே நான் எப்படி போய் பிடிக்கலாம்? ஏன்னா ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஜென்ரலாக வந்து ஷேர்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஒரு ரொம்ப எதிர்பார்க்குற இஷ்யூ. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த HDBலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தது, ப்ளஸ் HDFCயோட பேக்கிங்கில் இருக்கிற ஒரு கம்பெனி. அப்போ எதிர்பார்ப்பு இருக்கும்போது நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்போ எனக்கு வந்து அலாட்மெண்ட்டே ஆகாது. அப்போ அதுக்கு முன்னாடி நான் எப்போ போய் பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அன்லிஸ்டடாக இருக்கும்போதே நான் வாங்கலாம். அப்போ வாங்கும்போது அங்கே வந்து ரேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபோர்ஸ் கிடையாது. இட் இஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஒரு ரியல் எஸ்டேட்டில் எப்படி வந்து ஒரு ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறோம், நான் விற்கிறேன், நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நான் ஒரு ரேட்டை சொல்கிறேன், உங்களுக்கு ஓகேனா அதை வாங்கிப்பீங்க. நான் ஏன் இந்த ரேட் சொல்கிறேன்னு எனக்கு ஒரு லாஜிக் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எப்படி இந்த ரேட்டை ஒத்துப்பேன்னா எனக்கு முன்னாடி விற்றவங்க எதை விற்றாங்களோ அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு அதுலேருந்து நான் ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி விற்பேன். அவர் விற்ற ரேட்டு தப்பாக கூட இருக்கலாம். அப்போ நான் அதுலேருந்து நான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் எடுத்தேன்னா அது தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லிஸ்டிங் ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸை, மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்து ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் 1-to-1 தான். இப்போ நான் சொல்கிறது தான் ரேட்டு. ஏன்னா புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்காது. ஏன்னா ப்ரைவேட்லி ஹெல்டு கம்பெனி. பப்ளிக்னா எல்லா புக்கும் எல்லாருக்குமே தெரியும், பேலன்ஸ் ஷீட்டை படிக்கலாம், ப்ரொவைடர் நமக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் எனக்கு HDB வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க, எனக்கு ஓகேனா நான் வாங்கிடுவேன். வாங்கின ரேட் கரெக்டாக இல்லையான்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ வாங்கின ரேட் தப்பாக இருந்ததுன்னா மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிடும். கரெக்ஷன் ஆகி லிஸ்ட் ஆகும்போது சில நேரம் ப்ரீமியம்லேயும் வரலாம், சில நேரம் டிஸ்கவுண்ட்லேயும் வரலாம். அப்போ நான் வந்து 1000 ரூபாய்க்கு உங்ககிட்டேருந்து வாங்கிட்டேன், இன்றைக்கி இப்போ இஷ்யூ ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணது 740 rupees, லிஸ்ட் ஆகிறது 800 லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ப்ரீமியம் லிஸ்ட் ஆகுதுன்னா கூட எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஷேருக்கு வந்து 200 ரூபாய் நஷ்டம் வருது. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம வர நியூஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. இந்த இஷ்யூ ப்ரைஸ்ன்றதும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லிஸ்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சில நேரம் சில கம்பெனிகள்லாம் வந்து 10 வருஷம் கூட அன்லிஸ்டடாகவே ட்ரேட் ஆகும். ஏன்னா இஷ்யூவன்ஸ் எப்போ வருதுன்னு நிறைய கம்பெனிக்கு தெரியவே தெரியாது. பட் அதுக்கு முன்னாடியே வந்து டிமாண்ட் இருக்கும். இப்போ NSE இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள்.
எனக்கு தெரிஞ்சு 15-20 வருஷமாக வந்து என்எஸ்சி லிஸ்ட் ஆக போகுதுன்னு அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ட்ரேட் ஆகும்போது ரேட் வந்து சில நேரம் ஏறிட்டே போகும். இன்ஃபேக்ட் ஹெச்டிபியில் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது அதோடைய ரேட் வந்து 2020-2023 வந்து பார்த்திங்கன்னா ₹600 இருந்த ஒரு ஷேர் கிட்டத்தட்ட ₹1350 வரைக்கும் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ ₹1350 இருக்கிற ஷேர் இப்போ நான் வாங்கிட்டேன்னு வச்சுப்போமே, இன்றைக்கி வந்து ₹740 வந்து இஷ்யூ வருது அப்படின்னா ₹1350 தாண்டி போய் அது லிஸ்ட் ஆனால் தான் நான் பைசா பண்ண முடியும். பட் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ₹740 இருக்கிற ஸ்டாக் ஜென்ரலாக 10%, 20%, 30% லிஸ்ட் ஆச்சுன்னா கூட ₹800 ₹1000 தான் லிஸ்ட் ஆகும். அப்படின்னாலும் எனக்கு வந்து ₹350 ஒரு ஷேருக்கு வந்து நஷ்டமாகும். ஸோ இப்போ அன்லிஸ்டடை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸை வந்து அரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதில் தான் நிறைய பேர் வந்து மாட்டிப்பாங்க. சரி, இப்போ அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நிறைய காமிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய தெரியாத ரிஸ்க்லாம் என்னென்ன? ஆக்சுவலாக அன்லிஸ்டட் டோட்டலாகவே ரிஸ்க் தான். இன்ஃபேக்ட் ஈக்விட்டியே ரிஸ்க் அப்படின்னு சொன்னோன்னா அன்லிஸ்டட் அதை விட ரிஸ்க் ஜாஸ்தி. பட் ஜென்ரலாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னா எந்த கதையை சொன்னாலும் நம்பிடுவாங்க ஈஸியாக. அப்போது நான் இந்த அன்லிஸ்டடை வாங்கினேன், நான் லிஸ்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து ப்ரீமியம் கிடச்சிது, அதுக்கப்புறம் வந்து லிஸ்டிங்லேருந்து எனக்கு ஒரு ப்ரீமியம் கிடச்சிது அப்படின்னு யாராவது ஒருத்தர் 2 பேர் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா, அப்போ அன்லிஸ்டடில் நான் போய் போட்டேன்னா எனக்கும் அது சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். ஆனால் அந்த கம்பெனி வேறையாக இருக்கலாம், அந்த கம்பெனியோட எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கலாம், அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வேறையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு புரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அன்லிஸ்டட்னு மட்டும்தான் எனக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது அடுத்த அன்லிஸ்டடில் நான் எப்போ வாங்க முடியும்? அந்த அன்லிஸ்டடில் போய் நான் வாங்கும்போது அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வேறையாக இருக்கலாம், அதோட எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கலாம், அதோட ஃபண்டமெண்டல்ஸ் வேறையாக இருக்கும்போது எல்லா வாட்டியும் அப்ரிஷியேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஐபிஓட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். லாஸ்ட் 1 வருஷத்தோட ஐபிஓவில் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா வந்த கம்பெனி எல்லாமே இனிஷியலாக எல்லாமே வந்து ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகாது. சிலது வந்து அங்கேயே வந்து டிஸ்கவுண்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக ஆதித்ய பிர்லாவோட ஒரு கம்பெனியோட லிஸ்டிங் வந்தது 5% மைனஸ் தான் லிஸ்ட்டே ஆச்சு. சில கம்பெனி லிஸ்ட் ஆகும்போது சூப்பராக லிஸ்ட் ஆகிடும். ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்கை விட 50% கீழே இருக்கும். ஓலா எலக்ட்ரிக், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த கம்பெனிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகும்போது சூப்பராக லிஸ்ட் ஆகிருக்கும். 1 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கம்பெனியெல்லாம் ஏறவே ஏறாது, அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கும். அதுக்கு சில கம்பெனி அதுக்கப்புறம் ஏறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ முதல்ல எனக்கு வந்து அந்த ப்ரைஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியணும். அந்த ப்ரைஸ் டிஸ்கவரி எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அன்லிஸ்டடை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது எந்த ரேட்டுக்கு வேணால் வாங்கினோன்னா இந்த மாதிரி நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நீங்கள் என்எஸ்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னதுனால நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ என்எஸ்சி பற்றி எனக்கு வந்து தெரியும், இது வந்து ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த நிறுவனம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நிறுவனம் எனக்கு லிஸ்டடில் இல்லை, ஸோ நான் அன்லிஸ்டடில் வாங்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறது சரியா தப்பா? இல்லை, நீங்கள் வாங்கிறது சரியா தப்பான்றது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சரியா தப்பா அந்த கேள்வி ஓகே. என்எஸ்சி நல்ல கம்பெனி, அது ஓகே. ஆனால் நீங்கள் எந்த விலை கொடுத்து ஒரு ரியல் எஸ்டேட்டை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வேளச்சேரியில் இருக்கோம்னு வச்சுப்போம். வேளச்சேரியில் ஒரு கிரவுண்டோட விலை 8 கோடி, எனக்கு தெரியல 8 கோடின்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து வேளச்சேரி சூப்பரான இடம் தாண்டி 80 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்றைக்குமே பணம் பண்ண முடியாது. ஆர் அட்லீஸ்ட் அடுத்த 10-20 வருஷத்தில் பணம் பண்ண முடியாது. அதே மாதிரி என்எஸ்சி நல்ல கம்பெனியாக இருக்கலாம், ஹெச்டிபி நல்ல கம்பெனியாக இருக்கலாம். ஆனால் நான் கொடுத்த வேலை ஜாஸ்தியாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் பைசா சம்பாதிக்க முடியாது. ஸோ நீங்கள் நல்ல கம்பெனின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. யூ வில் ஹேவ் டு பே த ரைட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனி நல்லதாக இருக்கணும், ப்ளஸ் நீங்கள் கரெக்டான வேலையை கொடுக்கணும். ரெண்டுத்தையும் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இல்லைனா நல்ல கம்பெனி நான் சந்தோஷமாக வச்சுக்கலாம், சம்பாதிக்க முடியாது. ஸோ அந்த விலை என்னன்றதையும் நான் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம லிஸ்டட் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே கம்பெனிக்கு இந்த விலை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி, அன்லிஸ்டடில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா கம்பெனிஸ் நல்ல கம்பெனி, பட் நான் கரெக்டான ப்ரைஸ் வாங்குறேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கா? சேம் தான், லிஸ்டடுக்கு இருக்கிற அதே மெட்ரிக்ஸ் தான் அன்லிஸ்டடுக்கும். ஆனால் லிஸ்டடை பொறுத்தவரையும் எனக்கு டேட்டா ஈஸியாக கிடைக்கும், அன்லிஸ்டடை பொறுத்தவரையும் எனக்கு டேட்டா கிடைக்காது. ஏன்னா இது ப்ரைவேட்லி ஹெல்டு கம்பெனி. பப்ளிக் கம்பெனியாக மாறும்போது நீங்கள் எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆனால் ப்ரைவேட்டாக இருக்கும்போது நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எத்தனையோ கம்பெனிகள் வந்து ப்ரைவேட்லி ஹெல்டு கம்பெனி தான். நான் போயிட்டு உங்கள் கம்பெனியோட டேட்டா என்னன்னு நான் கேட்க முடியாது. அதுவே நீங்கள் பப்ளிக் கம்பெனியாக ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எந்த டேட்டாவையும் மறைக்க முடியாது. ஸோ அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் அன்லிஸ்டடாக இருக்கும்போது நீங்கள் தப்பாக வந்து ஒரு விலையை நிர்ணயிச்சிட்டிங்கன்னா லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த விலை நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சில கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகும், அதனால் நீங்கள் தப்பாக போனீங்கனாலும் இவென்ச்சுவலாக பைசா பண்ணிவிடுவீங்க. சில கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கம்பெனி வந்து மீனிங் இறங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி.
சார் ஒருவேளை இப்போ நம்ம பார்த்த மாதிரி என்எஸ்சி ரொம்ப நாளாக அன்லிஸ்டடில் இருக்குது, இன்னும் லிஸ்ட் ஆகலை, இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு நிறுவனம் நம்ம வச்சுப்போம், லிஸ்ட்டே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஏதாவது ஒரு ரிஸ்க் இருக்கா? லிஸ்ட்டே ஆகலைன்னா இது நீங்கள் வெளியே வரணும்னா எப்படி வெளியே வருவீங்க? அது ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் இப்போ ஒரு கம்பெனி வந்து இப்போ என்எஸ்சி எல்லாம் வந்து நல்ல பிரபலமான ஒரு கம்பெனி, பட் என்எஸ்சி மாதிரி 1000 கம்பெனிகள் இருக்கும், ஊர் பேர் தெரியாத கம்பெனிகள் இருக்கும். அதாவது அது லிஸ்ட் ஆகிற வரைக்கும் அப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்போ அந்த கம்பெனியெல்லாம் வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய பிராண்ட் இருக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ என்எஸ்சினா எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்ப வருஷமாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதுவே ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி, ஊர் பேர் தெரியாத கம்பெனினா அந்த ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் வாங்க விற்பாங்க, அதெல்லாம் நடக்கும். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் போய் விற்கவே முடியாது. அப்போ விற்கவே முடியாதுன்னா அது லிஸ்ட்டும் ஆகலைன்னா நீங்கள் போட்ட முதலே வந்து மோசமாகிடும். ஸோ முதலே மோசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அன்லிஸ்டடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ லிஸ்டடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு தப்பாக வாங்கிட்டீங்கனாலும் பரவாயில்லன்னு மார்க்கெட்டில் விற்றுட்டு ஏதாவது நீங்கள் வெளியே வந்துடலாம், எக்ஸிட் ஆகிடலாம். பட் அன்லிஸ்டடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸிட் கூட பண்ண முடியாது, அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய நம்ம கேள்விப்படுறோம்ல சார், இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற நிறுவனம் அப்படிங்கிறது அது இல்லாமல் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு, இந்த மாதிரி அன்லிஸ்டடில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு கம்பெனி காணாமல் போகிறதுக்கு லிஸ்டடாக அன்லிஸ்டடான்றது முக்கியமே கிடையாது. ஒரு கம்பெனி வந்து எப்போ வேணால் இழுத்து மூடலாம், அதாவது சூழ்நிலை சரி. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய கடைகள் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் கழிச்சு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில கம்பெனிகள்லாம் மூடிடும், அது ப்ரைவேட் கம்பெனியாக கூட இருக்கலாம், பப்ளிக் கம்பெனியாகவும் இருக்கலாம். ஆனால் ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இழுத்து மூடிட்டாங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸிட் பண்ணவே முடியாது. அந்த ரிஸ்க்கை வந்து நம்மளால் வந்து எடுத்துக்கவே முடியாது, ஏன்னா நீங்கள் போட்ட பணம் காலி. இங்கே அட்லீஸ்ட் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் விற்றுட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீங்கள் வாங்கின ரேட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் விற்றுட்டு வெளியே வரலாம். இங்கே அதுக்கான வாய்ப்பு கூட இருக்காது. இந்த ஐபிஓ பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய ஐபிஓ கிரேஸ் அப்படின்னு சொல்லி. இதை வந்து தொடர்ந்து நம்ம லாஸ்ட் ஒரு 1 வருஷமாக நிறைய பார்த்துட்டே இருக்கோம். எல்லா ஐபிஓக்கும் அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம். இது சரியா? ஐபிஓ கண்டிப்பாக அப்ளை பண்ணணுமா? ஐபிஓ அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 2 டைப் ஆஃப் இதை சொல்லலாம். ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ரைஸை நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி என்ன ரேட்டுன்னு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டில் தான் நீங்கள் வாங்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HDBன்னு எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து 700லேருந்து 740 ரூபான்னு சொன்னாங்கன்னா நான் 600 ரூபாய்க்கு போய் கேட்க முடியாது. ஸோ யூ கேன் எய்தர் பை அட் 700 ஆர் வித்தின் 740. ஸோ ப்ரைஸ் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ரெண்டாவது, நான் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் அந்த ஷேர் எனக்கு கிடைக்கணும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா எனக்கு கிடைக்காது. அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியை வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அதே ஈக்குவலண்ட் முக்கியம் நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்குறீங்க, அதாவது கரெக்டான ப்ரைஸில் வாங்குறீங்களான்றதும் முக்கியம். இப்போ ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை டிசைடே பண்ண முடியாது. ஓகே, நல்ல கம்பெனி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், ஆனால் 740 ரூபாய்க்கு இது ஒர்த் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். இல்லை HDB நல்ல கம்பெனி ஆர் எனி கம்பெனி ஃபார் தட் மேட்டர் அப்படின்னு நான் போய் துரத்தி போய் வாங்கினேன்னா என்னுடைய டிசிஷனில் எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் கிடையாது, ஏன்னா இட்ஸ் ஆல் ப்ரீ டிசைடட். அப்போது சம்டைம்ஸ் வந்து ஓவர் ப்ரைஸ்டு ஐபிஓவாக இருந்தால் நீங்கள் ஆக்சுவலாக தவிர்க்கிறது பெட்டர். இந்த இனிஷியல் கெயினுக்காக மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கெயினை மட்டும் பார்த்து வராதிங்க, சில நேரம் லாஸும் வரும், அதுக்கும் தயாராவாங்க. அப்போது இருக்கிற ஐபிஓவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐபிஓவும் அதே மாதிரி அது ஒரு ஃபேஸ் தான். அந்த ஒரு ஃபேஸ் எப்போவுமே நீடிக்காது. அண்ட் எப்போவுமே அந்த ஃபேஸ்க்கு எப்போவுமே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்போ வருவாங்கன்னா கடைசி முடியும் போது தான் வருவாங்க, இனிஷியலாக வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, அப்போ நான் மட்டும் இந்த மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சி கடைசியாக நான் வரும்போது மேபி அதுதான் கடைசி லிஸ்டிங் கெயின் இருக்கிற ஐபிஓவாக கூட இருக்கலாம். அப்போது நான் லிஸ்டிங் கெயினுக்காக ஐடியலி நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக வரக்கூடாது. ஏன்னா உங்கள் இன்வெஸ்டராக நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இன்னும் 5 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ வளரப்போகுது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு பல அவென்யூஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்லேயே போய் ட்ரேட் பண்ணலாம். அதில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கலாம், எந்த ப்ரைஸில் வேணுமோ வாங்கலாம், நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடலாம். பட் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் கெயினுக்காக ஐடியலி நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இப்போ நம்ம அன்லிஸ்டடில் பார்த்தோம் இல்லையா சார், நம்ம சரியான வேல்யூ கொடுத்து வாங்குறோமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் அந்த நிறுவனத்தின் மேலே இருக்கக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி எய்தர் ஐபிஓவில் இல்லைனா வந்து அன்லிஸ்டடில் வேறு என்னென்ன தெரியாத ரிஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இல்லை, இந்த ரிஸ்க் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறமும் இருக்குது. இப்போ லிஸ்ட் ஆனதுக்கப்புறமும் சில கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகும். ஆனால் அந்த வேல்யூவேஷன் எப்போவுமே வந்து பேக்டு பை ப்ராஃபிட்ஸ் இல்லைனா என்றைக்காவது ஒரு நாள் அது இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நிறைய கம்பெனிகளோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம், அது பார்த்திங்கன்னா கடன்னு ஏறும். அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கம்பெனி லாபம் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ப்ரைஸ் இறங்கி சில நேரம் அது திரும்பி ஸோ இந்த ரிஸ்க் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறமும் இருக்குது. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நான் விற்றுட்டு வெளியே வரலாம்.
அன்லிஸ்டடை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சாலும் வாங்குறதுக்கு யாராவது இருந்தால் தான் நீங்கள் விற்க முடியும். அஃப்கோர்ஸ் அது அப்ளைஸ் டு ஹியர் ஆல்சோ. பட் இந்த மார்க்கெட் இஸ் மச் மோர் டீப்பர் அண்ட் மச் மோர் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிற இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் விற்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் அன்லிஸ்டட் ஷேர்ஸ், இன்னொரு பக்கம் வந்து ஐபிஓ. சார், இது ரெண்டும் யாரெல்லாம் தவிர்த்துடலாம்? சரி, அதான் நீங்கள் வந்து உடனடியாக பணம் சம்பாதிக்கணுன்ற குரூப்பில் இல்லை அப்படின்னா அவங்க எல்லாருமே அதை தவிர்க்கலாம். ஏன்னா பணத்தை உடனடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராசைன்ற ஒரு உணர்வு வந்துடுது. பேராசைன்னு வரும்போது நம்மளோட டிசிஷன் மேக்கிங் தப்பாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் லாங் டேர்மில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ரிட்டர்ன் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக அதை தவிர்க்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பணம் சம்பாரிச்சிங்கன்னா சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. பணம் சம்பாதிக்கலைன்னா ஓகே இது நம்மளுடைய சிச்சுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுறது பெட்டர். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பெட் பண்ணும்போது உங்களுடைய பெரிய தொகையை போட்டு நீங்கள் பெட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பணத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க. அப்போ அடுத்த நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ அப்படியே நீங்கள் பெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஐடியலி தவிர்க்கலாம். பட் அதுக்கும் மேலே நீங்கள் பெட் பண்ணணும், எனக்கு அந்த ஃபாஸ்ட் மணி பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களுடைய தொகையில் மேபி ஒரு 5% 10% ஒரு கம்பெனி மேலே பெட் பண்ணலாம். அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10லேருந்து 20 கம்பெனியை பெட் பண்ணும்போது ஹோப்ஃபுல்லி ஒரு 5-6 கம்பெனி நல்லா பண்ணிச்சுனாலும் நீங்கள் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அண்ட் ஐபிஓ பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் குபேரா வெற்றி நடை போடுகிறது. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். MCR Pure Cotton Club, formals and casual shirts.